நாகன் 4. துளசி நானு நாகன் அத்தியாயம் 4. நான் உங்கள் தேன்மொழி சுராமிகா. துளசி நந்தினியை பார்க்க கண்ணகி கோயிலுக்கு சென்றாள். நந்தினி மங்களாதேவியை கும்பிட்டபடியே, சீக்கிரம் வா, யாராவது வந்தா நம்மளை தான் திட்டுவாங்க, அந்த ஃபாரஸ்ட் ஆள் வந்தானா நம்மளை திட்டிகிட்டே இருப்பான் என்று சொல்லிக்கொண்டு நந்தினியை துளசி கூப்பிட்டு கொண்டே வந்தாள். சரி புள்ள, நீ போ, உனக்கு காலேஜுக்கு போகணுமில்ல, நான் அப்படியே ஏலக்காய் தோட்டத்துக்கு போயிடுவேன் என்று நந்தினி சொல்லிக்கொண்டு வேற வழியில் போக துளசியும் தலையாட்டி கொண்டு வீட்டிற்கு சென்றாள். வீட்டிற்கு சென்ற துளசி லெமன் எல்லோ கலரில் சுடிதார் போட்டுக்கொண்டு கையில் புக்குகளையும் எடுத்துக்கொண்டு, தாத்தா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் என்று சொன்னவள் நடந்து போய் கொண்டிருந்தாள். வெளியில் வந்ததும் தாத்தா படபடவென நடந்து வந்தவர், சாப்பிட்டியா தங்கம்? சாப்பிட்டேன் தாத்தா, டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன், உங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க என்று சொல்லிக்கொண்டு துளசி காலேஜுக்கு சென்றாள். லிப்டில் ஜீப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த மலைப்பாதை வழியாக போக முடியும். கரடு முரடாகத்தான் இருக்கும். வண்டி ஒரு கட்டத்திற்கு மேல் செல்ல முடியாது. அதன் பின்பு நடந்துதான் போக வேண்டும். அந்த காட்டை கடந்தவுடன் அங்கேயும் ஒரு ஜீப் நிற்கும். அதிலிருந்து ஏறி போகலாம். அப்படிதான் தாத்தா எல்லோருக்கும் வழிவகை செய்து கொடுத்திருக்கிறார். ஆனால் துளசி காலார நடந்து போகும் இயற்கை காற்றை சுவாசித்து கொண்டே போகும்போது அவளுக்கு தனி ஒரு சுவாரஸ்யம் வரும். முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி வரும். அதற்காக நடந்தேதான் போவாள். தேனியில் இருக்கும் ஒரு காலேஜில் பிஎஸ்ஜி அக்ரிகல்ச்சர் படிக்கிறாள். நன்றாக படிக்கும் பெண். செகண்ட் இயர் படிக்கிறாள். சென்னையில் நாகன் கண் கிழித்து பார்த்தபோது வீட்டில் இருந்தான். தன் ரூமை சுற்றி ரவி, அர்ஜுன், அம்மா மூவரும் உட்கார்ந்திருந்தார்கள். எழுந்து உட்கார்ந்தவன் அம்மாவின் முகத்தை பார்க்கவே இல்லை. அம்மாவுக்கு புரிந்தது. அதனால் எழுந்து வெளியில் போக அர்ஜுன் கட்டிலில் வந்து உட்கார்ந்தான். ஆக மொத்தத்துல உன்னோட சுகத்துக்காக எங்களோட லீவை கெடுத்துட்ட. போனோமா, காரியத்தை முடிச்சோமா, வந்தோமான்னு இருக்கிறத விட்டுக்கிட்டு எதுக்குடா 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்தீங்க? அந்த பொண்ணு எந்திரிச்சதுக்கு அப்புறம் உன்னை கிளின்னு கிழிக்கிறா. என்னடா பண்ணுன அந்த பொண்ணை? நாகன் தலையை குனிந்தபடியே, அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிச்சா என்று கேட்டான். அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடா. ஆனா உன்னை திட்டி கிழிக்கிறா. எதுக்குன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றா. அந்த அளவுக்கு உன் மேல கோபமா இருக்கா. நீ என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே. ரவிக்கு ஃபோன் வந்தது. சரிடா மச்சான், உன் உடம்பை பார்த்துக்கோ, நாங்க 2 பேரும் கிளம்புறோம், வீட்டிலிருந்து ஃபோன் வந்துட்டு இருக்கு என்று சொன்னவர்கள் கிளம்பி அம்மாவிடமும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அம்மா பால் கொண்டு வந்து வந்தாள். அவன் கையில் கொடுக்க அவனும் வாங்கி பருகினான். நீ தேனிக்கு போறியா? அம்மாவை நிமிர்ந்து பார்த்தான் நாகன். ஆமாம் என்று தலையாட்டினான். இப்ப வர வர நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. நீ தேனிக்கு போகக்கூடாது, அதுவும் மேகமலைக்கு போகவே கூடாது. தேனியில நம்ம அப்பா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா எல்லாரையும் பறி கொடுத்துருக்குறோம். நீ அங்க போனா உனக்கு ஏதாவது ஆயிடும். பாலை குடித்து முடித்தவன், என்னம்மா பேசுறீங்க? இன்னும் அந்த கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கெல்லாம் போகணும்னு விதி இருந்தது, போயிட்டாங்க. நீங்க பயப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. பேசாம போய் படுத்து தூங்குங்கம்மா. எனக்கு கட்டாயம் போய் தான் ஆகணும். எனக்கு அங்கதான் டியூட்டி போட்டிருக்காங்க. நீ அங்க போகக்கூடாது. அம்மா சொல்றேன். அப்படின்னா அந்த வேலையே வேண்டாம். எழுதி கொடுத்துட்டு வா. எனக்கு அந்த வேலை வேண்டாம். அம்மா, எதுவா இருந்தாலும் காலையில பேசலாம். இப்ப போய் படுத்து தூங்குங்க என்று அம்மாவை அனுப்ப பார்த்தான். மல்லிகாவுக்கு இதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேச முடியவில்லை. சரி, இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் என்று நினைத்தவள், நீ எப்ப கல்யாணம் பண்ண போற? இப்படி ஒவ்வொரு பொண்ணுங்க கூடயும் போயிட்டு இருந்தா அது உன்னோட உடம்புக்கு மாற்றத்தை தருகிறது என்று எனக்கு தெரியும். தயவு செஞ்சு எந்த பொண்ணு கூடயும் உடல் உறவு வைத்து கொள்ளாதே. கட்டின பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. இதில் பொண்ணுங்க போட்டோ இருக்கு. இதுல எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மல்லிகா வெளியே சென்று விட்டாள். மல்லிகா படிக்கட்டில் நடந்து கீழே இறங்கி வர படிக்கட்டில் வலிக்கு கீழே உருண்டு விழ சத்தம் கேட்டு நாகன் ஓடினான். அம்மா, உருண்டு கொண்டு போவதை பார்த்தான். அம்மா அம்மா என்று கத்திக்கொண்டு அவன் ஓடிப்போய் தூக்குவதற்குள் அவள் கீழே விழுந்தாள். தலையிலும் நன்றாக அடி, ரத்தம் பாய்ந்தது. அவன் அவசரமாக தன் அம்மாவை தூக்கி கொண்டு காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றான். நாகன் பதட்டத்துடன் இருந்தான். ரவியும் அர்ஜுனும் பக்கத்தில் தான் இருந்தார்கள். டாக்டர்கள் வருவதும் போவதுமாக இருந்தது.
டேய், நாங்க போனதுக்கப்புறம் என்னதான் நடந்ததுடா? எப்படி கீழே விழுந்துட்டாங்க அம்மா? ரவி கேட்டான். தெரியல. நானும் பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது அம்மா படிக்கட்டுல இருந்து உருண்டு விழுந்து போய் கொண்டிருந்தாங்க. நானும் பின்னாடியே ஓடி வந்தேன். என்னால பிடிக்க முடியல. அவங்க அதுக்குள்ள கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம்தான் தூங்க முடிஞ்சுது. அவன் தோளை ஆறுதலாக பிடித்தவன். சரிடா, கவலைப்படாத. அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நாகனுக்கு அவன் சொல்வது எதுவும் மண்டையில் ஏறவில்லை. அவன் மண்டைக்குள் ஜிவ்வென்று ஏதோ மண்டையில் ஏறியது. அங்கு நடந்து போகும் டாக்டர் பெண்மணியை பார்த்து கொண்டிருந்தான். உள்ளே போய்க் கொண்டிருந்த அந்த டாக்டர் வெளியில் வர, நாகன் அந்த இடத்தை விட்டு எழும்பவே இல்லை. அப்படியே குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். ரவியும் அர்ஜுனும் தான் முன்னாடி போய் என்ன ஆனது என்று கேட்டார்கள். 48 ஹவர்ஸ் கழிச்சு தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும். பிளட் நல்லா லாஸ் ஆயிருக்கு. பிளட் ஏத்திட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் அவங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் என்று சொல்லிக்கொண்டு நாகனை பார்த்தாள். நாகன் நிமிர்ந்து அவளை பார்க்க அவளும் அவன் கண்களை பார்த்தாள். கண்கள் கோல்டன் கலரில் இருந்தது. அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக பார்த்தவள், வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்லிக்கொண்டு அவள் கேபினுக்கு சென்றாள். நாகன் அவள் பின்னாடியே சென்றான். ரவியும் அர்ஜுனும் அந்த இடத்தில் உட்கார்ந்தார்கள். நாகன் உள்ளே போனவன் அவளை மட்டும் பார்த்து கொண்டிருக்க, அவள் அவன் அருகில் நெருங்கி வந்து, உங்க கண்ணுல ஏதோ இருக்கு, நான் செக் பண்ணட்டா என்று அவன் முன்னால் போய் நின்றாள். அவனும் அவளை இடுப்போடு சேர்த்து தன்னிடம் அணைத்து கொண்டான். உன்னால என்னை செக் பண்ண முடியுமா? சீக்கிரம் பாரு எனக்கு என்னன்னு, சீக்கிரம் பாரு எனக்கு என்ன தோணுதுன்னு, சீக்கிரம் பாரு என்று அவளை தூக்கி அவன் கண்களை பார்க்க வைத்தான். ஆனால் அவளோ அந்த கண்களில் முத்தத்தை கொடுத்தாள். கன்னத்தில் முத்தத்தை கொடுத்தாள். நாகன் மயங்கினான். கண்கள் மயங்கியது. படபடவென அவள் தன் டாக்டர் கோட்டை கழட்டி தூக்கி எறிந்தாள். தன் துணிகளையும் கழட்டி எறிந்தாள். அவன் மார்பில் முத்தம் கொடுத்தாள். அவன் அவளை தூக்கி பக்கத்தில் இருக்கும் பெட்டில் படுக்க வைத்தான். என் பெயர் நாகன் என்று அவன் சொன்னான். அவள் மெல்லிய குரலில் நாகா என்று அழைத்தாள். உன்கிட்ட ஏதோ இருக்கு, நான் அப்படியே உன்கிட்ட மயங்கி போய் இருக்கிறேன் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வர வைத்து அவளை அடக்கி ஆள முயற்சி செய்தான். அவன் எவ்வளவுதான் அவசர அவசரமாக செய்தாலும் அவளும் அதற்கேற்றாற்போல் ஈடு கொடுத்து கொண்டுதான் இருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனை தள்ளி விட்டாள். சீக்கிரம் என் மேல இருந்து எந்திரி, எனக்கு வலி தாங்க முடியல. நீ என்ன மனுஷ? உனக்கு ஏதாவது நோய் இருக்கா? நீ ஏன் என்னை இப்படி பண்ற என்று அவள் சொல்லிக்கொண்டே அவனை விட்டு விலக முயற்சி செய்ய, அவனும் அவளை வலுக்கட்டாயமாக பிடித்து படுக்க வைத்து மறுபடியும் ஆரம்பித்தான். அவனுக்கு எந்தவித போதையும் கிடைக்கவில்லை. அவள் மீது படர்ந்து இருந்தவன் மறுபடியும் கால்கள் பின்ன ஆரம்பித்தது. உடம்பில் பாதி அளவு பாம்பாக மாறினான். அவள் அதை பார்த்து கத்தி அலற அர்ஜுனும் ரவியும் உள்ளே ஓடி வந்தார்கள். அவர்களும் அதை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் நின்றார்கள். நாகனிடமிருந்து தப்பித்து வெளியே வந்த டாக்டர் மயங்கி கீழே விழுந்தாள். உடம்பில் ஒரு துணி இல்லை. நாகன் ஜன்னலை பிடித்துக்கொண்டு வெளியே குதித்து மறைந்து கொண்டான். அர்ஜுன் படபடவென அந்த டாக்டருக்கு துணிகளை போட்டுவிட்டு அவளை தண்ணீர் தெளித்து எழுப்பிவிட, அவள் எழுந்து தன் துணியை சரி செய்தவள் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள். அர்ஜுன் நாகனை பார்த்தான். டேய், என்னடா, என்ன உருவத்துலடா இருக்க நீ? யாருடா? என்ன ஆச்சுடா உனக்கு என்று பதட்டத்துடன் கேட்டான். அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, எனக்கு தெரியாது. இப்போ 2 நாளா தான் நான் இப்படி இருக்கிறேன். ஏன், என்ன காரணம் என்று தெரியவில்லை. எப்படியாவது என்னை சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துருங்க என்று நாகன் சொல்ல, ரவி பயந்து போய் அர்ஜுன் பின்னால் ஒளிந்து கொண்டான். நாகனின் நிலையை தன் நண்பர்களுக்கு சொல்வானா? நாகனின் அம்மா உயிர் பிழைப்பாளா? நான் உங்கள் தேன்மொழி சுராமிகா. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த கதையை பற்றி 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா ஹார்ட்டாவது கொடுத்துட்டு போங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் மாலை 6 மணிக்கு இந்த கதை உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி.